தமிழ்நாட்டு மக்கள் நோயில்லா வாழ்வை பெற வேண்டுமென்றால் நோய்களை நீக்குவதற்கான மருத்துவ வசதிகள் அனைத்து பகுதிகளிலும் உருவாக்கப்படுவதோடு மருத்துவர், செவிலியர், தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த புது பணியிடங்கள் மற்றும் காலி பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு மருத்துவத்துறை பணியாளர் தேர்வு வாரியம் என்ற அமைப்பினை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இதன் மூலம் மருத்துவம் சார்ந்த பணியிடங்கள் உடனுக்குடன் நிரப்பப்பட்டன. இவ்வாறு மருத்துவத்துறை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட செவிலியர்கள் தற்போது தங்களை பணி நிரந்தரம் செய்யுமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக அரசுக்கு உண்டு. ஏனென்றால் இதே செவிலியர்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் போராட்டம் நடத்திய போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார். இது தொடர்பான வாக்குறுதி திமுகவின் தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருந்தது. இவற்றையெல்லாம் மறந்து ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர்கள் என்ற நடைமுறை அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்றும் தற்போதைய செவிலியர்கள் பணி நிரந்தர பிரச்சினைக்கு அம்மா அவர்கள்தான் காரணம் என்ற ரீதியிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். வாக்குறுதியை நிறைவேற்ற திராணி இல்லாமல் அம்மா அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது கேலி கூத்தானது. வாக்குறுதி அளிக்கும் போது காலி பணியிடங்கள் குறித்த விவரம் திமுகவுக்கு தெரியாதா என்ன? தெரிந்துதானே வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் செவிலியர்களை ஏமாற்றுவதற்காக தான் திமுக வாக்குறுதி அளித்ததா? வாக்களித்த மக்களை வஞ்சித்துவிட்டு அதற்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுவது வெட்கக்கேடானது. பிறர் மீது அனாவசியமாக பழி போடுவதை நிறுத்திக் கொண்டு செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும்.